மாமா சொல்லுங்க மாமா, நான் எதுவும் பண்ணல மாமா. சார் வாங்க, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம் வாங்க. சார் நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது சார். போங்க சார், போங்க. ஆடி கோயில்ல காசை வெட்டி போட்டு என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் அந்த கதிருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் பிரிச்சு விடுறேன். என் அப்பாவோட முடிவுதான் என் முடிவு. என் வாழ்க்கையை விட உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீங்க நல்லா இருக்கணும். கார்த்திகை கொலை பண்ணது நான் தான். தனா தனா பெரியம்மா, பெரியம்மா எங்கேயும் இல்ல. பெரியம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. பெரியம்மா, 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 பெரியம்மா எங்க இருக்கீங்க? மாயா, என்னாச்சு? பெரியம்மாவை எங்க தேடியும் காணோம் சித்தப்பா. அவங்கள பாத்தீங்களா? இல்லையே மாயா, எங்க போயிட போறாங்க? வீட்டுக்குள்ளதான் ஏதாவது வேலையா இருப்பாங்க. போய் நல்லா தேடி பாரு போ. பாத்துட்டேன் சித்தப்பா. நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். அவங்க வீட்ல எங்கேயும் இல்ல. வீட்ல இல்லையா? வீட்ல இல்லைன்னா வேற எங்க போயிருக்க போறாங்க? நீங்க யாருங்க தேடுறீங்க? அண்ணி வீட்ல இல்லையா? இவ்ளோ காலையில அவங்க எங்க போயிருப்பாங்க? அப்படியே போனாலும் அவங்க நம்ம கிட்ட சொல்லிட்டா போவாங்க. இப்பெல்லாம் தான் திடீர்னு சொல்லாம எங்கேயோ போறாங்க வராங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், அவங்கள காணாமேன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவங்க 2 பேருக்கும்? காணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காத, அப்புறம் மரியாதை இருக்கு. சிவா, என்னாச்சு மாயா? சிவா, ஏன் நீ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, அண்ணி வீட்ல இல்ல, வெளியே எங்கேயோ போயிருக்காங்க போல. மாயா தேடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கண்ணே. என்னாச்சு? பெரியம்மாவை காணோம். சிவா, கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாடா? தனா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? இல்ல பாட்டி, நானே இப்பதான் எழுந்தேன். வா குரு, என்ன இவ்வளவு காலையில? அது வந்து குரு, இவனை எதுக்கு இப்ப இங்க கூட்டு வந்த? இவன் ஒரு கொலைகாரன். எங்க குடும்பத்துக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் பஞ்சாயத்திலேயே சொல்லிட்டேன். இவன் பண்ண அந்த தப்புக்கு
இவனை தூக்கல போடணும். அரஸ்ட் பண்ணவன நீ எதுக்கு இங்க திரும்ப கூட்டிட்டு வந்த? இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில போடு. அப்படி பண்ண முடியாதுப்பா. என்ன கதிர் இந்த கொலை பண்ணல. என்னப்பா சொல்ற? இவன் பண்ணான்னு தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா, ஆனா இப்ப இவர் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வந்து நான் தான் கார்த்தியை கொலை பண்ணேன்னு சரணடைஞ்சிட்டாங்க. அதனால தான் நான் இப்போ கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தவங்க வந்து சரணடைஞ்சிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? யார் அது? குரு, யார் சரணடைஞ்சா? ஜானகி அம்மாப்பா. கார்த்தியை நீங்க தான்? ஆமாப்பா, நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன். இல்லம்மா, நீங்க அப்படி பண்றவங்க இல்ல. இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். கார்த்திக்க நான் தான் கொன்னேன். அதை நான் எழுதியும் கொடுத்துட்டேன். இதுக்கு என்ன காரணம்னு நீங்க சொல்லவே இல்லையே. அந்த காரணத்தை பத்தி கேட்காதுப்பா, கேட்காது. அதை என்னால சொல்ல முடியாது. அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? கார்த்திகை இவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. சும்மா என்ன காப்பாத்துறதுக்காகலாம் சொல்லாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மன்னிச்சிருக்காது. என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேலையும் நான் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா நான் நல்லவளே கிடையாது. ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன காப்பாத்துறதுக்கெல்லாம் பழி ஏத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா வெளியே வந்துருவேன் அத்தை. நீங்க வீட்டுக்கு போங்க. இல்லடா, அவனை நான் தான் கொன்னேன். நான் தான் அதுக்கான தண்டனையை ஏத்துக்கணும். கதிரு, நீயும் தானாவும் சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு போதும்டா. ப்ளீஸ் அத்தை. என் பொண்ணு வாழ்க்கை என்னால கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுக்கு மேல என்னால யாரும் வாழ்க்கையை இழக்க கூடாது. இங்க பாரு குரு, என்ன கைது பண்ணுப்பா. மா, நீங்க ஏதோ இத குடும்பத்துக்காக பண்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல குரு, நான் கொலை பண்ண குற்றவாளி. நானே வந்து சரணடைஞ்சிருக்கேன். என்ன கைது பண்ண முடியலன்னா சொல்லு, நான் உன் மேலதிகாரிய போய் பாக்குறேன். சரிங்கம்மா, நான் அரெஸ்ட் பண்றேன். சார் சார் வேணாம் சார், எங்க அத்தையை விட்டுருங்க சார். வேணாம் சார், என்ன வேணா ஜெயில போடுங்க சார். ப்ளீஸ் சார். கான்ஸ்டபிள் சார், லேடி பிசி வர சொல்லுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள், கதிரே, டேய் எந்திரிடா. எந்திரி. டேய் கதிரு, என் பொண்ணுக்காக நீ ரொம்பவே தாங்கிட்ட. அவளை நல்லா பாத்துக்கோ. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். குரு, எனக்காக ஒரு உதவி செய்.
கதிரை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு மட்டும் வீட்டுல சொல்லிடு. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு எதுவும் ஆகாது. இந்த ஒரு உதவியை மட்டும் எனக்காக செய்றியாப்பா? ஐயோ, என்னப்பா சொல்ற? ஜானகியா? ஏன் பெரியம்மா இப்படி தப்பான முடிவெடுத்தீங்க? ஐயோ, என் அம்மாவுக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஐயோ, அப்புறம் எதுக்கு நான் தான் கொலை பண்ணேன் அவ போய் சரண் அடைஞ்சிருக்கா? வேற எதுக்கு? எல்லாம் இவனை காப்பாத்துறதுக்காக தான் இருக்கும். ஆமா அண்ணி, மாமா கோவில்ல காசு வெட்டி போட்டு இன்னைக்கு கதிரையும் தனாவையும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லிருந்தார்ல. அப்ப தனாவோட மனச மாத்த பார்த்தாங்க, அது நடக்கல. தனாவும் அண்ணன் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா. அதனாலதான் இவன் மேல தப்பு இல்லைன்னு நம்ப வைக்கிறதுக்கு அண்ணியே போய் நான் தான் கொலை பண்ணணும் ஒத்துக்கிட்டாங்க. மாமா, கண்டிப்பா அக்கா அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இல்லன்னா அவங்களாவது கொலையெல்லாம் பண்றதாவது. ஒரு கொலைகாரனுக்காக அவ கொலைப்பழியை ஏத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்கான்னா அப்ப அவளுக்கு நானோ இந்த குடும்பத்தோட மரியாதையோ என் பொண்ணோட வாழ்க்கையோ எதுவும் முக்கியம் இல்ல. அண்ணா, அப்படிலாம் இருக்காதுண்ணே. அன்னைக்கு இதை தவிர தனாவுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு வேற வழி இருந்திருக்காதுண்ணே. அதனாலதான் அண்ணி இப்படி பண்ணிருப்பாங்கண்ணே. குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. நம்ம வீட்டு பொம்பளைங்க யாராவது போலீஸ் ஸ்டேஷனை மிதிச்சிருப்போமா? இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாயாவும் கதிரும் தான் பெருசா போயிட்டாங்க. நம்ம குடும்பத்தை பத்தியும் மாமாவை பத்தியும் கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஏய், நீ முதல்ல வாய மூடுறியா? எப்ப பாரு அண்ணிய பத்தி தப்பா சொல்றதே உங்க 2 பேருக்கும் வேலையா போச்சு. ஐயோ அண்ணா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அண்ணி ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணிருக்க போறாங்க? தனாவுடைய வாழ்க்கையை நினைச்சு அந்த அளவுக்கு அண்ணி பயப்படுறாங்கண்ணே. அண்ணா, நீங்க இந்த காசை வெட்டி போடுறத செய்யாம இருந்தீங்கன்னா. சிவா, அவ இவனை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவன் கொலைகாரன் தான். எந்த காரணத்துக்காகவும் ஒரு கொலைகாரன் என் பொண்ணுக்கு புருஷனாவோ எனக்கு மருமகனாவோ இருக்கக்கூடாது. நான் பஞ்சாயத்துல வச்சு சொன்னதுதான் என்னோட முடிவு. ஜானகி இப்படி பண்ணதுக்காக என் முடிவை நான் மாத்திக்க போறது கிடையாது. இவனை நான் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன். நான் எடுத்த முடிவுல இருந்தோ மாற மாட்டேன். அண்ணா, ரகு, சார், சொல்லுங்க மாயா. சார், நான் பெரியம்மாவை பார்க்கணும். ப்ளீஸ், உங்க கூட நானும் வரேன். சரி வாங்க.
உள்ள போ. போடா போ. அண்ணே, யாருன்னு பாருங்க. இருமா பாக்குறேன். என்னையா எதுக்கு இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்க? நாங்க என்னமோ ஏதோ பயந்துட்டோம். ஏங்க, ஒரு முக்கியமான விஷயம், உள்ள வாங்க. வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அந்த ஜானகி தான் கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆயிட்டா. என்ன சொல்றீங்க? உண்மையாவா சொல்றீங்க? ஆமாங்க, பார்வதி இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அப்போ அந்த கதிரை என்ன பண்ணாங்க? அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத அப்படின்னா கதிர் மேல தப்பு இல்லைன்னு அவனையும் தனாவையும் ரகுராம் பிரிக்க மாட்டாரா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஜானகி கொலை பண்ணேன்னு சொன்னதை யாரும் நம்பல. அப்படியா? ஆமாங்க, அவங்க சொன்னதை யாரும் நம்பல. அது மட்டும் இல்ல, ஜானகி கதிரை காப்பாத்துறதுக்காக தான் கொலைப்பள்ளியை தான் சுமந்துக்கிட்டான்னு பஞ்சாயத்துல சொன்ன மாதிரி ரகுராம கோயில காசை வெட்டி போறதுன்னு சொல்லிக்கிட்டாங்களாம். சபாஷ், பரவாயில்ல. ரகுராம் அவன் பொண்டாட்டியை விட தான் கௌரவம் மரியாதை பெருசுன்னு நினைக்கிறான். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஜானகி ஜெயிலுக்கு போக போறா. அவன் பொண்ணு வெளியில வாழ வெட்டியா இருக்க போறா. இதுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரகுராம காளியம்மன் கோயிலுக்கு கிளம்பி வந்துருவாராம். பூனா, நாம அந்த குடும்பத்தை அழிக்க எவ்வளவோ பண்ணிருக்கோம், எதுவும் கை கூடவே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த ரகுராம் அவன் பொண்ணு வாழ்க்கைய அவனே அழிக்க போறான். பெரியம்மா, என்ன நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க இப்படி அவசரப்பட்டிருக்க வேண்டாம். இப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்திருக்க வேண்டாம். தனா வாழ்க்கையை காப்பாத்த எனக்கு வர வழி தெரியல மாயா. அவ வாழ்க்கை நிர்கதி ஆயிடக்கூடாது. நான் தான் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கதிரை வெளியில கொண்டு வந்துடலான்னு சொன்னல. அதுக்குள்ள அவனை தனா கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க மாயா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். ஆனா ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இல்லாம போயிடுமோங்கிற நிலைமை வரும்போது நான் எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்ட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? பெரியம்மா, இதனால உங்களுக்கு ஏதாவது? எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல மாயா. தனாவும் நீயும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். பெரியம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்கலாமே. கண்டிப்பா அப்ப நீ என்ன போக விட்டுருக்க மாட்ட. இப்ப கதிர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவரால அவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுல்ல. இப்ப காசு வெட்டி போட மாட்டாருல்ல. உங்களை விட அவரு பிடிவாதமா இருக்காரு பெரியம்மா. என்ன சொல்ற மாயா? கதிரை எந்த காலத்திலயும் தனாவோட புருஷனாவும் நம்ம வீட்டு மருமகனாவும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் முடிவுல இருந்து நான் மாற மாட்டேன். கண்டிப்பா காசு வெட்டி போட போறேன்னு தான் பெரியப்பா சொல்றாரு. என்ன மாயா சொல்ற? அதான் கதிர் மேல தப்பு இல்லைன்னு விட்டுட்டாங்கல்ல. இதுக்கப்புறமும் ஏன் இப்படி ஒரு முடிவு அவர் எடுக்கணும்? பெரியம்மா, நீங்க இந்த கொலையை பண்ணீங்கன்னு யாருமே நம்பல. கதிர்க்காக தான் நீங்க இந்த பழியை ஏத்துக்கிட்டீங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பெரியப்பாவும் அப்படிதான் நினைக்கிறாரு. அந்த கோவத்துல தான் அவர் எடுத்த முடிவுல அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு.
ஐயோ கடவுளே, ஏன் இப்படி எங்களை போட்டு வதைக்கிற? மாயா, மாயா, நீ அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லு மாயா. நான் சொன்னா மட்டும் பெரியப்பா எப்படி நம்புவாரு? ஐயோ மாயா, ஆனா இப்படியாவது நான் ட்ரை பண்றேன். தனா வாழ்க்கை உன் கையில தான் மாயா இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்து. உங்களை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்திர கூடாதுன்னு தான் பெரியம்மா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். இப்போ உங்களை வெளியில எடுக்க எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஐயோ, நான் ஆயுசுக்கும் ஜெயில இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா தானா நல்லா இருக்கணும், அது எனக்கு போதும். இந்த காசு வெட்டி போடுறத எப்படியாவது தடுத்து நிறுத்து மாயா. மாயா, தடுத்து நிறுத்து மாயா. தனா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தனா. சத்தியமா நான் கார்த்தியை கொலை பண்ணல. அத்தை எனக்காக கொலைப்படி ஏத்துக்கிட்டாங்க. நான் அவங்களை எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவங்க கேட்கல. அத்தை என்னால காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு தானா. ஏண்டா அந்த வீட்டுக்கு திரும்பி வந்தோன்னு இருக்கு. என்னால நீயும் தினம் அழுதுகிட்டே இருக்கு. உன் கனவு, லட்சியம் எல்லாமே என்னால வீணா போச்சே தானா.